அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஆல்ரெடி பிஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை முடிச்சுட்டு அந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான ஃபுல் சிலபஸ் இதுதான். ஓகே, ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிஜிடிஆர்பி சிலபஸ். ஓகே, இதில் குவாட்ராடிக் ஃபார்ம் மட்டும் இருக்காது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் தவிர. பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் இந்த யூனிட்டில் வராது. அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் தான். இது மெக்கானிக்ஸ், இந்த மெக்கானிக்ஸ் வேறு, அந்த மெக்கானிக்ஸ் வேறு. அது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஜஸ்ட் இது டைனாமிக்ஸ் கான்செப்ட் இருக்கிற ஒரு மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தா ப்ரொஜெக்டைலு, அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அது போல் ரெக்டிலினியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், இது எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டைனாமிக்ஸில் வரீங்க அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், கோப்ளானர்ஸ், மோஷன் அலாங் த வெர்டிக்கல் லைன் அண்டர் த கிராவிட்டி, மோஷன் அலாங் த இன்க்ளைன் பிளேன், மோஷன் ஆஃப் த கனெக்டட் பார்ட்டிகல்ஸ், நியூட்டன் லா ஆஃப் மோஷன்ஸ், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் தியரிலாம் இருக்கும். ஸோ இதில் பாருங்களேன், இதை பாருங்கள், கேம்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இதில் வராது. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நியூ சிலபஸ் தான். ஓகே, அதாவது பிஜிடிஆர்பிக்கு இல்லாதது. பிஜிடிஆர்பி இது வரைக்கும் தான் வரும். என்ன இதோ பாருங்களேன், எம்எம்என் குயிங் மாடல், டியூவல் சிம்ப்ளெக்ஸு, எல்பிபிலாம் உள்ளே வரும். அப்புறம் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சேர்ப்பாங்க. எக்கனாமிக் ஆர்டர் அண்ட் குவான்டிட்டி, யூஎக்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்தாகணும், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே, அடுத்து ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் வரீங்க அப்படின்னா இது ரெகுலேஷன், கார்லேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ் கண்டென்ட் மொத்தமாக அது உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த 10 யூனிட்டை வந்து நம்ம தரவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் நீட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்சில் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய வேறு லெவலாக ரீச் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா சப்ஜெக்டை கற்றுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்னான்றதை இதில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ஸோ அதுக்கான கண்டென்ட் இது. அதுக்கப்புறம் இது இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அது நம்மளுக்கு தெரியும், அது எல்லாமே நார்மலாக போட்டுக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் அனாலிட்டிக் ஜியோமெட்ரியில் கானிக் செக்ஷன்ஸ், போலார் ஃபார்முலா, அந்த ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் அதில் வந்துடும். இது அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் டெக்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ், அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோடைய வேரியஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து மேட்ரிக்ஸில் கியூஸ் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அடிச்சு நோக்கிறது. அடுத்து ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், மேக்ஸிமம் மினிமம், இது போல் கண்டென்ட்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஒன்று, யூஜிடிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யூஜிடிஆர்பி ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகேங்களா? சரி, ரெண்டாவது, சார் இப்போ யூஜிடிஆர்பி எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ கொஷின்ஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒரே நிமிஷங்க. யூஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு கொஷின் போட்ட சாம்பிள் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இது வீடியோவில் கொடுத்துட்றேன், இருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிஜிடிஆர்பி சிலபஸுக்கு ஒரு டெஸ்ட் கொஷின். இது ஆக்சுவலாக ஒரு நிமிஷம். இப்போ பிஜிடிஆர்பிக்கு எப்படி இருக்கும், எது போல் மாடலில் கொஷின்ஸ் கேட்பீங்க அப்படின்றத இந்த இதில் ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னா இதோ பாருங்க, இப்போ பிஜிடிஆர்பியில் எப்படி கேட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன், அதனுடைய கரெக்ட் ஆப்ஷன். இந்த ஃபார்மேட்டில் தான் 120 கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மெட்டீரியல் படிக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறச்ச அந்த கான்செப்ட்லாம் ஒரே டைமில் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே முக்கியம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் படிக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் சைட் பை சைட் படிக்கிறப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின் சால்வ் பண்ணுறச்ச நீங்கள் படித்த கான்செப்ட்லாம் என்ன பண்ணிடலாம், இந்த கொஷின்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக பிஜிடிஆர்பிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். இப்போ யூஜிடிஆர்பி கொஷின் நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து யூஜிடிஆர்பி டெஸ்ட். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி கேட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அப்டைன் தி எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் திஸ் ஃபங்க்ஷன் z equal to ax plus y square.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதனோட ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டேர்மால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏவை ரிமூவ் பண்ணணும். அப்போனா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அது வந்து பி ஈக்குவல் ஏன்னு கிடைக்குது. ஸோ ஏக்கு பதிலாக இந்த பேராமீட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் அதுதான் நமக்கு ஜெனரல் சொல்யூஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இது எடுத்திருக்கேன், இது டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுலேருந்து ஏவை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது போல் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ஈக்குவேஷன் இப்படி நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், z ஈக்குவல் டு px ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போது z மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு px. அப்போது பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா z மைனஸ் ஒய் ஸ்கொயரோட பை எக்ஸ். ஸோ இதுதான் p. இப்படி தாங்க இருக்கும். ஸோ எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் திஸ் ஃபங்க்ஷன். அப்போது இது நீங்கள் அதே கான்செப்ட் ஏவை ரிமூவ் பண்ணோம். ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ரிலேஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒய் போடுறீங்க. கொண்டு வந்து ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஒர்க்கை முடிக்கிறீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி டெஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியல் சைடில் வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் பேட்சில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிக்காக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த 120 டெஸ்ட்டில் ஃபுல் சிலபஸை உங்களுக்கு நான் முடிச்சிடுவேன். ஃபுல் சிலபஸை கொடுத்துருவேன் இந்த 120 டெஸ்ட்டில். ஓகே, என்னால் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து சாதாரண விஷயம். ஓகே, அப்போது இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பியும் இப்படி தான் கொஷின் செட்டு போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை தள்ளி வைப்போம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அதெல்லாம் வந்து இன்னும் 2 வருஷம் ஆகிடும். ஸோ அடுத்த இம்மிடியட்டாக இருக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ யூஜிடிஆர்பிக்கான உங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்சோட காஸ்ட்டு சொல்லிவிடுவேன். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டு என்றைக்கெலாம் நடக்கும்னா வீக்லி 4 டெஸ்ட்டு நடக்கும். ஒரு வீக்குக்கு 4 டெஸ்ட்டு. எப்போது, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. இந்த 4 நாளில் நடக்கும் டெஸ்ட். ஓகே, இந்த 4 நாளில் இந்த டெஸ்ட் நடக்கும் எவ்ரி வீக். அப்போது இந்த 4 நாளில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு கொண்டு ஷெடியூல் என்ன தெரியுமா, நான் சொல்கிறது தான் ஷெடியூல். ஸோ இப்போ பாருங்களேன், நாளைக்கு வந்து இன்றைக்கி டெஸ்ட் நான் வந்து ப்ராபபிலிட்டி ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு மண்டே இல்லைங்களா, இன்றைக்கி டெஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி போட்டு சிலபஸ் அனுப்பிடுவேன். ஸோ ப்ராபபிலிட்டியை படிச்சிருங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் ப்ராபபிலிட்டி படிச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் பண்ணுவோம். வாட்ஸ்அப் பண்ணோடனே நீங்கள் இந்த ஆர்டரில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின், ஆப்ஷனு, அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் இப்படி தான் வரும். ஏன்னா நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, அதனால். அப்போது 120 முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் சிலபஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்சரை ஹைட் பண்ணிவிட்டு வெறும் கொஸ்டினை மட்டும் டிக் அடிக்கிற மாதிரி அனுப்புவேன். அது ஒரு 10 டெஸ்ட்டு போடுவேன். ஓகே, ஸோ அது லாஸ்ட்டாக தான் கொண்டு வருவேன். அது நான் இந்த 120 இல்லாமல் அது கொண்டு வர்றது. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும், எல்லா ஏரியாவையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும், அழகாக பண்ணிடலாம். ஸோ எவ்ரி வீக் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேல டெஸ்ட் பேட்ச் நடக்கும். 1 ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார், அவைலபிள். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்டுன்னு சொல்லிவிடுவேன். நீங்கள் அது கொரியர் போட்டுருவேன், உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ஓகே, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுல் செட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் யூஜிடிஆர்பிக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார், நான் நிறைய மெட்டீரியல் என் கையில் இருக்குது, எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா தனியாக டெஸ்ட் பேட்ச் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலு ஸ்டார்டடு. ஸோ இம்மிடியட்டாக யூஜிடிஆர்பி டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வெல் நாலேஜாக இருக்கோம், நமக்கு டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இயர்லியாக இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் இப்போது இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும், ப்ரிப்பரேஷனில் கொண்டு வந்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு லெவல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரீச் பண்ணுறதை பார்ப்பீங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எம்சிக்யூ புக்லெட்டு ரெடி பண்ண போகிறேன். எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ண போகிறேன். இந்த புக்லெட் எப்போ அவைலபிள் கிடைக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி. நெக்ஸ்ட் மந்த்து 1ல் வந்து உங்களுக்கு இந்த புக்லெட் ரெடியாக எம்சிக்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ எம்சிக்யூஸாக இருக்குன்னா 2500 எம்சிக்யூஸ் ப்ராப்ளம் கொடுப்பேன், சிங்கிள் புக்லெட்டு. இந்த புக்லெட்டை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம்.
டீட்டெயில் சொல்யூஷனோட எம்சிக்யூ சாய்ஸை டிக் பண்ணி பார்க்குறதுக்கு 2500 கொஷின்ஸ் இருக்கிற புக்லெட்டை ஒன்று கொடுப்பேன். அது நெக்ஸ்ட் மந்த்து அது ரெடி பண்ணிவிட்டுனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் யூஜி டிஆர்பி மட்டும்தான் சொல்கிறீங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் இருக்கா? நீங்கள் வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டெஸ்ட் பேட்ச் கேட்டாலும் நான் கொடுப்பேன். அதாவது டெட் எக்ஸாமை தவிர்த்து, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 தவிர்த்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் எந்த மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கேட்டாலும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க தயாராக இருக்கேன். அதுக்கான காசு சொல்கிறோம், ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்களா சார்? கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுக்க போகிறேன். அது சண்டே டெஸ்ட்டு, சண்டே மட்டும்தான் அது டெஸ்ட்டு. ஸோ சண்டே ஈவினிங் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். யூனிட் என்னென்ன படிக்கணுன்றதையும் நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் படிச்சு கொண்டிதான். ஓகே, புரியுதுங்களா? காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கா? டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவா டிஸ்கிரிப்டிவா? இப்போதைக்கு அப்ஜெக்டிவ். டிஸ்கிரிப்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ்கான கொஷின்ஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆல்ரெடி 200 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கிரிப்டிவ் புக்லெட் ரெடியாக இருக்குது காலேஜ் டிஆர்பிக்கு. வேணுன்னா நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். அதில் எல்லாமே ஸ்டாண்டர்ட் லெவல் கொஷின்ஸை டீட்டெயிலாக சொல்யூஷன் போட்டு கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க அந்த புக்லெட் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ பாலிடெக்னிக் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, யூஜி டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் இருக்குது, காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்சும் இருக்குது. சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 40 days பிளான்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஜிடிஆர்பி எழுதினவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி, பிசி, ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 95+ இருந்தால் சேஃப், உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 85 ஆர் 80+ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப். எதுக்கு சொல்கிறேன்? பிஜிடிஆர்பிக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணியிருக்கவங்க இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கட் ஆஃப் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிச்சிட்டோம் சார், அடுத்து என்ன சார்னா நீங்கள் யூஜிடிஆர்பியில் ஜாயின் பண்ணிக்கிங்க. காலேஜ் டிஆர்பி செட்டு முடிச்சிருக்கவங்க காலேஜ் டிஆர்பியில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இல்லை நான் சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க சிஎஸ்ஆர் எக்ஸாமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சார் இல்லை சார், நான் இப்போ தான் சார் மேக்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஆன்லைன் அகாடமி ஒன்று இருக்குது, இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் மேக்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. ஒரு 1500 வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு தோணுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ பாலிடெக்னிக்கு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி, யூஜி டிஆர்பிக்கு அவைலபிள், பிஜி டிஆர்பிக்கு அவைலபிள். மற்ற எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கிடையாது, டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டு. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.